வணக்கம். வணக்கம். நிக்கிதா அந்த 10 சவரன் நகையை பறி கொடுத்தாங்க. அந்த நிக்கிதா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அது மதுரை திருமங்கலம் நினைக்கிறேன். அதில் கவியரசு செந்தில் அவங்க சகோதரர். ஸோ 2011 வந்து இதை மாதிரி ஒரு 46 லட்சம் ஏமாத்துனதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்விப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது புகார் உங்களுக்கு ஏதாவது வந்ததா? இதில் அவங்க இது வரைக்கும் 6 வழக்குகள் இவங்க மேலே கொடுத்துருக்காங்க புகார்கள். இது எல்லாமே 2011 போகுது. இதை தவிர வேறு யாரெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க, வேறு யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்க, ராமநாதபுரம், மதுரை, இந்த மாதிரி நம்ம தேடுறோம். அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா, அவங்க ரீசெண்டாக பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எதுக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அஜித்துக்கு மீது ஒரு வழக்கு கிடையாது. இந்த இறந்து போன அஜித் மீது ஒரு வழக்கு கிடையாது. அவன் ஜீரோ. எந்த இடத்துலையும் அவன் மேலே புகாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்க மேலே இவ்வளோ வழக்கு வருதுன்னா அப்போ தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்க தான் செய்வோம். கண்டிப்பாக. அப்படி எடுக்கும்போது இவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்கன்னு எடுக்கும்போது கடைசியாக இவங்க பாண்டி அப்படின்னு ஒரு உசிலம்பட்டியை சேர்ந்த ஒரு நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் மீது இவங்க புகார் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து விவகாரத்தை பற்றி வெளியே வராங்க. ஓகே. பாண்டி உசிலம்பட்டி. எந்த வருஷம் அது? இது கல்யாணம் ஆகிறது 2008-09 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ டைவர்ஸ் ஆனான்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. இது பாண்டி. இதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் திருமங்கலத்தில் இவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர். அதாவது இது எல்லாமே நான் கவனிச்சிங்கன்னா, இது எல்லாம் அவங்க மீது கொடுக்கக்கூடிய புகார். இது எல்லாமே இவங்க கொடுக்குற புகார். இவங்க அவங்க மேலே கொடுக்குறது. பாண்டின்ற அவருடைய கணவர் மீது புகார் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே திருமங்கலத்தை சுற்றி என்ன மாதிரி இந்த அட்ரஸில் இந்த நிக்கிதாவோட தாயார், அவங்களுடைய தந்தை, இல்லாட்டி அவங்களுடைய சகோதரர், இவங்க எங்கெங்கே புகார் கொடுக்குறாங்க நம்ம தேடுறோம். இவங்க இன்னொரு நபர் மீது புகார் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, சக்தி கணேசன் ஒருத்தர் மீது. அவர் யார்? அவர் இவங்களோட உறவில் இருந்திருக்காரு. அது என்ன மாதிரி தெரில. அது வந்து என்ன மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா, 2006-2005 இவரை கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க வற்புறுத்தியிருக்காங்க அவரை. ஆமாம். யார்? சக்தி கணேசன். சக்தி கணேசன் திரும்ப சொல்கிறேன், தனிப்பட்ட நான் வாழ்க்கைக்குள்ளே போகன்றது எனக்கு பிடிக்கல. ஆனால் என்னென்னா, இந்த நிக்கிதா வச்சு இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா எந்த அளவுக்கு காவல்துறை இவ்வளோ மெத்தனமாக அஜித்னு ஒருத்தர் காலி பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு லேடி இந்த அளவுக்கு ஆடை விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இது சக்தி கணேஷ். இந்த பையனுக்கு அப்போ திருமணம் பண்ண சொல்லி வற்புறுத்தும் போது நிக்கிதாவுக்கு வயசு 33-34. அந்த பையனுக்கு 21. இவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் பழகிருக்காங்க. இவனுக்கு பையனுக்கு 21, இவங்களுக்கு 35. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க மாதிரி புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா, புகார் தான் முக்கியம். ஏன்னா புகாரை வச்சு இதெல்லாம் வருது. இந்த சக்தி கணேசன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட பழகி என்கிட்ட நகையெல்லாம் வாங்கி பணமெல்லாம் வாங்கி என்னை ஏமாற்ற பார்க்குறான், திருமணம் பண்ணுறதா சொல்லி அப்படின்னு சொல்லி இவன் மீது புகார். அவன் வந்து அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, திருமங்கலம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். அங்கே வந்து இங்கே ஒரு வாக்குவாதம் ஆகுது. அங்கே அவங்களோட உறவினர்கள் இவங்க உறவினர்களாக வந்து, சரி நீங்கள் டைவர்ஸ் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி. இப்போ இந்த சக்தி கணேஷுக்கு அப்புறம் ஒன்று சொன்னீங்க. இப்போ முன்னாடி வந்து என்ன டைவர்ஸ்னா? நம்ம சக்தி கணேஷ்க்கு அடுத்து பாண்டி. சக்தி கணேஷ்க்கு முன்னாடி இது வந்து திருமங்கலம் சக்தி கணேஷ். இதற்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த திருமாறன், அவர் தான் வெளியிருந்து பேட்டி கொடுத்தாரு. திருமாரஞ்சி வெளியிருந்து பேட்டி கொடுத்தாரு. திருமாரஞ்சி அவர்களுடைய வழக்கு போகுது சக்தி கணேஷ்க்கு முன்னாடி. இது 2004 வழக்கு. இந்த வழக்கு எதுக்கு பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கும் நிக்கிதா தான் பதிவு செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே அவங்க மீது செய்யப்பட்டதில்லை. இவங்க போய் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன் மீது வரதட்சணை கேட்டு திருமாறன் தன்னை கொடுமைப்படுத்தினா சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த புகார் இருக்கு இல்லையா, அந்த புகார்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் அப்படியே ஆன்லைனில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, 29/8, அதாவது 8வது மாதம் 2004 கல்யாணம் ஆகுது. இப்போ தேதி ரொம்ப முக்கியம், 29. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெட்டிஷனில் 30/1/2 3 நாள் என்னை கொடுமைப்படுத்தினாங்க. இருட்டு ரூமில் வச்சு. அது எதுக்காக அப்படின்னா, 200 பவுன் தங்க செயினி கேட்டு பணம் கேட்டு இந்த திருமாறன் என்னை போட்டு கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு. இது தவிர திருமாறன் ஆண்மையானவரோ அதோட ஏகப்பட்ட அசிங்க மூஞ்சியை பார்த்தா கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி சொன்னாராம். ஆமாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி என்னை கொடுமைப்படுத்தினாங்க. எப்படி கல்யாணமாகி வந்த நைட்டு இருட்டில் அடைக்கிறாங்க. அதுலேருந்து 4 நாள் தன்னை கொடுமைப்படுத்தி பண்ணதுனால நான் ஓடி போயிட்டேன். இந்த நிலைமையில அவங்க சென்னைக்கு ஓடி போயிடுறாங்க. வீட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்களா? வீட்டில் சொல்லலை. ஏன் அதுலேயும் சொல்கிறாங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினச்சேன். திரும்ப திருமாறனுடைய அவருடைய வீட்டுக்கு போனால் என்னை கொடுமைப்படுத்துவாங்க நினச்சேன். சரி வழி இல்லைன்னு சென்னை போயிட்டேன். இது பெட்டிஷன் இருங்க. இது பெட்டிஷனில் சொல்கிறாங்க. அதோட சேர்த்து இவங்க மீது நடவடிக்கை எடுங்க, வரதட்சணைக்கு சொல்லி இது நடவடிக்கை. அது 4 நாள், அதிகபட்சம் 5 நாள் தான் அது இந்த பெட்டிஷனுக்கு. பெட்டிஷன் கொடுத்து யாரு? திருமாறன் அவர்கள் மீது வழக்கு. இதுக்கப்புறம் திருமாறன் 1 வருஷம் அந்த குடும்பம் மேலே மொத்தம் 10 பேர் அக்யூஸ்டு. A1 திருமாறன்,
திருமாறனுக்கு பெயில் கிடைக்கல. ஒட்டுமொத்த அந்த குடும்பத்துக்கு பெயில் கிடைக்காம அல்லோலப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஏபி கிடைக்குது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்குது. அதுக்காக இவங்க ஒரு 4 மாதம் அலைகிறாங்க கையெழுத்து போடுறது, அவரோட வயதான அப்பாவும் சேர்த்து. திருமாறன் ஏறக்குறைய ஒரு 6-7 மாதம் ஈரோடு போட்டு போய் உட்காந்துறாரு. சரியா? அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு பெயில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக இவர் சொல்கிற விஷயத்தை இப்படி பார்த்தா 20 லட்சம் வாங்கிட்டு வரதட்சணை கேஸை முடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சல்லடையாக போட்டு தாக்கிட்டாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமாறன் அவர்கள் அப்பொழுது ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியும் கூட. அப்படி இருக்கும்போது அதுவும் இன்னொன்று என்னன்னா, திருமாறன் அவர்களுக்கு அந்த ஏரியாவில் செல்வாக்கு இருக்குது, ஓரளவுக்கு உறவினர் செல்வாக்கும். அதையும் தாண்டி இந்த குடும்பம் அவங்களால ஒட்டுமொத்த இந்த குடும்பத்துக்கு போலீஸ் துணை இருக்குது. எப்படி அது எனக்கு அதை புரியலை. என்னன்னா, திருமங்கலத்தை சக்தி கணேஷ் பாதிக்கப்பட்ட போது என் சின்ன பையன் சொல்லி கண்டிச்சு இந்த அம்மா அனுப்பல. எங்க காசு கொடுத்தேன்னு சொல்லி இந்த அஜித் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு கதை. நான் காசு பணம் கொடுத்து நகையெல்லாம் நிறைய வாங்கிட்டேன் இருந்து. நம்ம நகை கொடுத்தேன்னு சொல்லி என்ன நகை கொடுத்தேன்னு சொல்லுமா இல்லையா, அதெல்லாம் விசாரணை நேராக சக்தி கணேஷ் கொடுத்து 4 அப்பு அவனுக்கு அதை கதை. அதுக்கடுத்து அதுக்கு முன்னுக்கு திருமாறனவர்களுக்கு இந்த கொடுமைன்னு வச்சுக்கோங்க. இது நடந்து முடியுது. இது நடந்து முடியும் போது இந்த விஷயம்லாம் எடுத்துகிட்டே வரோம். இதுக்கடுத்து முன்னாடி ஒன்று வருது. இதுக்கு முன்னாடி இது ரவீந்திரன். இந்த ரவீந்திரன் மீது நாங்களே எடுக்கிறோம். இந்த ரவீந்திரன் யார்? ரவீந்திரன் ஏன்னா அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் நினைக்கிறேன். அவர் தான் இவர். இதை நிக்கிதாமன்னு சொல்ல முடியாது. இந்த அவங்க அம்மா எழுதியிருக்காங்க ஒரு லெட்ரு ஒன்று கிடச்சிது. இந்த லெட்ரு எப்படி அந்த காலகட்டத்தில் 2001 சராசரி இந்த லெட்டருடைய பக்கங்கள் மட்டும் 90 பக்கம். என்னன்னா நிச்சயார்த்தத்தில் நடந்த பிரச்சனை, படியில் ஏறுனது இறங்குறதுல ஆரம்பிச்சு என்னென்ன முடியுமோ அத்தனை. கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க, ஒரு பெண் பாவம் சும்மா விடாத, உன்னையே குடும்பத்தையே அழிச்சிடும், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஏகப்பட்ட எழுதி முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன எனக்கு விஷயம் அப்படின்னா, இவர்கிட்ட 2001 நிச்சயார்த்தம் ஆகுது. 2002 இவர் மீதும் வரதட்சணை கேஸ். கல்யாணம் ஆகாமையே 2 பேருக்கு பயங்கரமான சண்டை போகுது. இந்த நிலைமையில இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமே பிரச்சனை வருது. இப்போ இதுலேருந்து அப்படியே முன்னாடி கேஸுக்கு வரேன். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காண்டி. இந்த முன்னாடி திருமாறன்ஜிக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்களே, அதெல்லாம் நான் சென்னைக்கு ஓடி போனேன். ஆனால் விசாரிச்சா அந்த பெட்டிஷனில் சென்னை சொல்கிறாங்க. ஆனால் விசாரிச்சப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரித்து திருமங்கலத்தை எழுதியே வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு சென்னைக்கு போகல, சென்னையிலேருந்து அப்படியே சிங்கப்பூர் போயிடுச்சு. சிங்கப்பூர் யார் பார்க்க போச்சுன்னு நம்ம தெரியாது, யார் நிக்கிதா. சிங்கப்பூர் போயிடுச்சு. சிங்கப்பூர் போயிட்டதுனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்க திருமாறன் அவர்கள்ட்ட, இல்லை என் பொண்ணு படிப்பு விஷயமா போயிருக்கு, என்ன கல்யாணம் முடிஞ்சு 7 நாள்லையே சிங்கப்பூர் ஓடி போயிடுச்சு. ஓகே, போயிட்டு வந்து தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்கு இந்த குடும்பமே சேர்ந்து அவர் மீது வரதட்சணை கேஸ். புரியுது அவங்களுக்கு முந்திரக்கூடாது. இது இவ்வளோ பெரிய பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க திருமாறன் அவர்களுக்கு. சிங்கப்பூருக்கு ரவீந்திரன் தேடி போனால் நமக்கு தெரியாது. ஆனால் ரவீந்திரன் அவர்களுக்கு இதுல இருந்து திருமாறன் கேஸ்ல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களாம் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. வரதட்சணை வாங்கி எங்களை ஏமாத்திட்டாங்க, நிச்சயார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, நிச்சயார்த்தம் நடந்து முடிஞ்சு எங்களுக்கு 10 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு அப்படி. யார்? சிங்கப்பூர் மாப்பிள்ளை. ஆமாம், சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு. சிங்கப்பூர் மாப்பிள்ளை மேலே இவங்க புகார் உருவாக்கிறாங்க. அவர் எதுக்கு வேணான்றாங்க? அதில் அந்த ஊரில் நம்ம விசாரிக்கிறோம் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால், அன்னைக்கு யானைகள்லாம் கூட்டி வந்து பெரிய நிச்சயார்த்தம் நடத்தினாங்க, நிச்சயார்த்தம் பெருசு நடத்தினாங்க. ஆனால் பெருசாக செலவு பண்ணாங்க. ஆனால் வந்த சொந்தக்காரங்களுமா 40 பேர் 30 பேர் வந்தாங்க. ஆனால் நடத்துறதுக்கு செலவு வந்து அந்த அளவுக்கு பண்ணாங்க. இது என்ன மாதிரி குடும்பம்னு எங்களுக்கு புரியலை அப்படின்னு போலீஸே புலப்புறாங்க. அந்த ஊருக்காரங்களே கேட்டால் அந்த மாதிரி இருக்காங்க. இது என்ன மாதிரின்னு. சரி, இதற்கு முன்னாடி என்ன இருக்கா அப்படின்னா, அதற்கு முன்னாடி புகார்னு வரல, ஆனால் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது வந்து ஜெயக்குமார்ன்ற பையன் மேல். அவன் யாரு? அது கல்லூரி காலம். சரி, இதுக்கு மேலே போவானா நல்லா இருக்காது. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பக்கத்து ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை வாங்கி தரதா சொல்லி ஏகப்பட்ட புகார் இருக்கு ஏன்னா இவங்க மேலே. இன்னொரு பக்கத்து இவங்களால் பாதிக்கப்பட்ட ஆண்களோட எண்ணிக்கைன்னு ஒரு புகார் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே எப்படி தொடர்ந்து எஸ்கேப் ஆகி ஒரு பொண்ணால் வெளியே வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது பெண்ணாக இருக்கிறதுனால மட்டும். வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, எதுலையுமே சிக்காமல் எப்படி இந்த லேடி வெளியே வருது? இல்லை, என்ன திறமை இவங்கள்ட்ட இருக்குன்னா, நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கதையை தெளிவாக சொல்லலாம். இப்போ மீண்டும் விஷயத்துக்குள்ள வருவோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது காவல்துறை ஒரு நபருடைய பின்புலம் என்னன்னே பார்க்காம எந்த அளவுக்கு மெத்தனமாக இத்தனை வருஷம் நீங்கள் இந்த விஷயத்தை ஆட விட்டு வெளியே பார்க்குறீங்க. முதலாவது, இதில் தனிப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் காவல்துறைக்கு வர வரைக்கும் நீங்கள் பொது பிரச்சனையை மாற்றிட்டீங்க. நிக்கிதா தான் இதெல்லாம் பொது பிரச்சனையாக மாற்றினது. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நிக்கிதா. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்களோ 3 பேர் லவ் பண்ணீங்களோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் முறையும் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க மீது இந்த மாதிரி என்ன குற்றச்சாட்டு, என்னது நகையை என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி 35 வயசு வரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
அதுக்கப்புறம் தான் இன்னொரு கதை ஆரம்பிக்குது. அதாவது இது வரைக்கும் பசங்கள்கிட்ட பழகிறது நகை விவகாரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, விவேகானந்தன் பிருந்தா இந்த 2 பேரை கூட்டி வந்து இவங்க வீட்டு பக்கத்தில் கூட்டி வைக்கிறாங்க. அதில் ஆடிக்கார அது இது நிப்பாட்டி வச்சு ஊரில் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. என்னென்னா வேலை வாங்கி தராங்க இவங்க பெரிய ஆளுங்க. அதோட சரி எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தொடர்புக்கு நாங்கள் ஸ்டாலின் வரைக்கும் ரீச் பண்ண முடியும், அவங்களோட உதவியாளர்களுக்கு தெரியும், நாங்கள் வேலை வாங்கி தரோம். 2011 அதாவது அது வரைக்கும் இருந்த கேஸ் எல்லாம் நகை விஷயங்கள். இதுக்கப்புறம் ஆரம்பிச்சதெல்லாம் வேலை வாங்கி தரேன். அப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான மோசடி செய்யணும்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாமே கடைசியில் எங்கே நிற்கணும், நகை இல்லாட்டி காசு அதில் வந்து நிற்கிது. இதில் கடைசியாக அஜித் இறந்து போன விவகாரத்தை நீங்கள் கவனிச்சு வச்சுக்கவே, அவனே நகை திருட்டாங்க காசு. ஆமாம். அப்போ ஒரு சில நேரங்களில் பேட்டர்ன் மாறவே மாறாது. சில பேருக்கு இந்த பொய் சொல்கிற வேலை கதை கரெக்டாக வருது. இந்த நிக்கிதா உட்காந்து புதிய தலைமை வெக்கமெல்லாம் போய் எடுத்திருக்கேன். புதிய தலைமை தானே போய் எடுத்திருக்கேன். நீ எடுக்கிற இன்டர்வியூ, நான் புதிய தலைமை கேட்குறேன், எடுக்கிற இன்டர்வியூ என்னன்னு ஏதாவது கேட்டுட்டு போய் எடுத்தியா? என்னமோ அது என்னமோ பெரிய உலகத்தில் ஞானி மாதிரி உட்கார வச்சு கேள்வி கேட்டுருக்க. அது சொல்லுது, நீ உட்கார பார்த்துக்கிட்டு. நீ என்ன கேள்வி கேட்க நான் சொல்கிறேன், என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, அது எங்கெங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்கணும். அது என்னமோ நான் ஒரு சாதாரண மனுஷி, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை தோன்றினால தான் இது வருது. எல்லா முறையும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, எல்லா முறையும் தப்பு பண்ணி இவ்வளோ குற்றங்கள் செஞ்சு இந்த குடும்பத்தையே தப்பிச்சிருச்சு. ஆனால் கடைசியாக வந்து மாட்டினவன் இவ்வளோ பேட்டையும் தப்பி கடைசியாக சிக்கின பையன் அஜித் குமார். ஒன்றுமே செய்யாமல் அவங்களுக்கு ஒரு நாற்காலி வாங்கி கொடுத்து அதில் சிக்கி அவன் இறந்தே போயிட்டான். இறுதியாக எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்ன, நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்டாலின் அளவுக்கு தொடர்பு இருக்குது, உண்மையாகவே இருக்கும் தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சினிமா மாதிரி இருக்குது. அவ்வளோ அது அந்த விஷயம் எடுத்துக்கினாலும் இன்றைக்கி அஜித்குமார் வரைக்கும் அஜித்குமார் விஷயத்துக்கு இவ்வளோ நடக்குது. இது வரைக்கும் அந்த 10 சவரன் நகை வெளியில் தெரியல. காலேஜுக்கு போய் அந்த அம்மா பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து இந்த குடும்பத்துக்கு எப்படியோ செல்வாக்கு இருக்குது. அவங்க அப்பா வந்து ஏறக்குறைய ஆரம்பத்தில் பிடபிள்யூ ஆஃபீஸராக இருந்தார், அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர் லெவலுக்கு முன்னேறாரு. அப்படியே இருந்த நபருக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் இருந்திருக்கு. அந்த கான்ட்ராக்ட் வச்சு தான் நீங்கள் இவ்வளோ திருமணம் நடக்கும்போது பிரச்சனை பார்க்கறது போலீஸ் இவங்க போட்டு நிற்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் அந்த விவேகானந்தன் பிருந்தா இருக்காங்களே, எது இவங்க 2 கைது பண்ணுறாங்க. இவங்க ஒரு படி ஏமாத்துறாங்க, இந்த குடும்பம் ஒரு படி ஏமாத்துது. அதில் விவேகானந்தன் பிருந்தா கைதாகிறாங்க கேரளாவில். ஆனால் இந்த குடும்பம் கைதாகவே இல்லை, 2 நாள் வெளியே வருது. ஸோ அப்போவும் இவங்க பவரில் இருக்காங்க 2011. இப்போவும் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க, இதில் தனிப்படை போட்டு தேடுற அளவுக்கு 10 சவரன் நிலையில் போலீஸ் இல்லவே இல்லை. போலீஸுக்கு 1008 வேலை இருக்குது. ஆனால் இந்த நிக்கிதா விவகாரத்தில் அன்றைக்கி நிற்கிறாங்க. அவங்க எழுதிக்க எஃப்ஐஆர் இது பார்த்து வச்சுக்கேன். எஃப்ஐஆர் என்ன சொல்லுது, கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுது, நான் 9 மணிக்கு கோயிலுக்கு வந்தேன், இவன் நாற்காலி கொடுத்தேன், ஏமாத்திட்டானது. ஆனால் உண்மை நடந்திருக்கு அப்படின்னா இந்த லேடி வந்து 11 மணிக்கு இப்போ எஃப்ஐஆரில் தெரியுது. எஃப்ஐஆரில் ஓகே. அப்போ என்ன மாதிரி முரண்பாடு புரியுதா? அதாவது அந்த பையன் உதவி செஞ்சுட்டு திரும்ப வந்து கேட்கும்போது 500 ரூபா கேட்டானா, அந்த 500 ரூபா கேட்டதுக்கு அப்போ வாக்குவாதம் ஆச்சான். இது இப்போ வருது எஃப்ஐஆர். வாக்குவாதம் ஆனதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ வரும்போது தான் செயின் காணாம போல தெரிஞ்சு. 500 ரூபா கேட்டு வாக்குவாதம் பண்ணால அது நடந்தது உண்மை. ஆனால் 500 ரூபா அவன் கேட்கல. அவன் அந்த பொதுவாக அந்த டிப்ஸ் கேட்பாங்களே, இதில் கொடுக்குன்ற அளவுக்கு சொல்லவே இது கொஞ்சம் சண்டியராக பேசி வாக்குவாதம் மீது வளர்ந்துருக்குது. அதில் காழ்ப்புணர்ச்சியில் தான் இந்த புகார் கொடுத்துருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் கொடுத்துட்டு இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் 3 மணிக்கு நிற்கிது. அடுத்த 1 மணி நேரத்தை அட்வொகேட் வந்துட்டான். அது எப்படி அட்வொகேட் வரானுங்க? இது சாதாரண குடும்பமா? 1 மணி நேரத்தை அட்வொகேட் வந்துட்டான், புகாரை கொடுத்து அந்த நைட்டில் ஸ்பெஷல் டீம் வந்துட்டானுங்க. இது எப்படி நடக்குது? அப்போ தொடர்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் இப்போ உயிர் பெறுது. இன்னும் நிக்கிதா கைதாகலை. எனக்கு கேள்வி என்னன்னா, நிக்கிதா எப்படி கைதாகாமல் இருக்குது? ஒருவேளை நீங்கள் ஒரு சட்டத்தின் பால் நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பெண் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இத்தனை ஆண்களை கொடுமைப்படுத்தலாமா? இதுவும் சரியா? இதையும் கேளு. ஒரு சட்டத்தின் துணையோட ஒரு பொண்ணு ஆண்களுடைய குடும்பத்தை நாசம் பண்ணலாம், அதுவும் சரியா? இது ஒரு பக்கம் நிற்குது. இன்னொரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் வரிசையாக ஏமாற்றிருக்காங்க. இது எல்லாம் இருக்குது. போலீஸ் பேன் உட்காந்துக்கிட்டே இல்லை போயிட்டு வரட்டும், வேலைக்கு போயிட்டு வர இன்னொரு 15 நாள் லீவ் போட்டு வெளியே போயிருக்கு. ஹச்ஓடி வேறு. இது வேலைக்கு சேர்த்த கதை. இன்னொரு ஃப்ராடு கடை, அதுவும் ஃப்ராடு. எல்லா ஃப்ராடு இருந்தால் எப்படா கைது பண்ணி நிற்குதாவே?